வணக்கம். ரத்தன் டாடா அவருக்கு ஒரு முறை ரொம்ப மனசு சரியில்லை. ஏதோ ஒரு வெறுமை அவருக்கு இருக்கு. என்னென்னவோ யோசிக்கிறாரு, பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு அந்த வெறுமை அவர் மனசுல இருந்து போகல. அப்ப அவர் கூட இருந்த நண்பர்கள் சொல்றாங்க, நீ வேணா வேற ஏதாவது தொழில் தொடங்கி பாரு அப்படின்னு. இவர் தொழில் தொடங்கி பார்க்குறாரு. அதுலயும் அவருக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகல. சரி, இப்ப எங்கேயாவது சுற்றுலா மாதிரி போகலாம் அப்படின்னு நிறைய நாடுகளுக்கெல்லாம் சுற்றுலா போறாரு. அப்பவும் அவருக்கு அந்த ஒரு நிம்மதியோ அந்த ஒரு இது கிடைக்கல. ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். ஒரு தடவை அப்போ ஒரு நண்பர் சொல்றாரு, எங்க வீட்டு பக்கத்துல கால் நடக்க முடியாத ஊனமுற்ற குழந்தைகள் இருக்கிற ஒரு ஆசிரமம் இருக்கு. அவங்களுக்கு இந்த சக்கர நாற்காலி அது நீ கூட அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு, சரி கண்டிப்பா தரேன், எங்க நிறுவனத்துல சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் பண்றேன் அப்படின்னு. அப்ப அந்த நண்பர் சொன்னாரா, இல்ல இல்ல நீங்களே நேரில் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அவர் சொல்றாருங்கிறதுக்காக இவரும் அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு 300-400 குழந்தைகளுக்கு மேல இருக்காங்க. அவ்வளவு பேருக்கும் சக்கர நாற்காலி கொடுக்கிறாரு. ஒரு 10 நிமிஷத்துல அந்த அறையில குழந்தைங்க அந்த நாற்காலியில அங்கேயும் இங்கேயும் போறாங்க. அவங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அதை பார்க்கும்போது இவருக்கு அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துல ஒரு சின்ன குழந்தை ஒரு நாற்காலியில உருட்டிக்கிட்டே வந்து இவர் எப்படி கூப்பிடுது. இவர் குனிஞ்சு என்னம்மான்னு கேட்கிறாரு. அங்கிள் என்ன நல்லா பாருங்க அப்படின்னு. இவரும் பாக்குறாரு. ஏன் பார்க்க சொன்னேன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சான், நான் செத்து போனாலும் நான் சொர்க்கத்துக்கு வருவேன், நீங்க செத்து போனாலும் சொர்க்கத்துக்கு தான் வர போறீங்க, அங்க உங்களை எனக்கு அடையாளம் தெரியணும்ல அப்படின்னு சொல்லிச்சான். எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் பாத்தீங்களா? இனம், மதம், மொழி, நாடு கடந்து மனிதனையும் வளர்ப்போம். நன்றி.